யாரோ எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ? தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம். தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ஆனந்த் அவர்களுடைய வழிகாட்டின்படி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் அருமை சகோதரர் ராஜகோபால், மரியண்ணன், சஃபுதீன், ஜாகிர் ஹுசைன், கேத்தரின் போன்ற முக்கியமான பொறுப்பாளர்கள் இவர்களெல்லாம் கூட்டி சேர்ந்து ஒன்றியம், நகரம், கிளை வரை உள்ள அத்துணை தொண்டர்களும் ஒன்று கூடி இந்த SIR, இந்த சிறப்பு திருத்த பதிவு, இதில் எவ்வளவு பாதிப்பு இருக்குங்கிறது நேற்றைய முன்தினம் எங்களுடைய தலைவர் காணொலி மூலமாக எடுத்துரைத்தார். அதாவது ஏழை மக்கள் பாதிக்கப்படுறது ஏழை மக்கள் தான். அந்த ஃபார்ம் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. ரெண்டாவது, ஒரு ஃபார்ம் கொடுத்து ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் இதை ஃபில்அப் பண்ணி அதை கொடுக்கும்போது இன்னைய நிலை வரைக்கும் எங்களுக்கு ஓட்டை டெலீட் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு SIR நாங்கள் பண்ண போகிறோன்னு சொல்லி பப்ளிக் டொமைனில் உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு நல்லா தெரியும். பப்ளிக் டொமைனில் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் மிஷன் போடுவாங்க. இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் முன்னாள் தேர்தல் அதிகாரி கோபாலசாமி அவரெல்லாம் இருக்கும்போது முதல்ல பப்ளிக்கில் போடுவாங்க. அவங்க கருத்து கேட்பாங்க, மக்களுடைய கருத்தை கேட்டுட்டு அதுக்கு பிறகு அதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் மாநில அரசு, மாநில அதிகாரிகளை அழைத்து பேசி, தேசிய அளவில் உள்ள அதிகாரிகளை அழைத்து பேசி இதை எப்படி பண்ணுறது, இதனுடைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் என்ன, இதனுடைய இன்ட்ரிகசிஸ் என்ன, இது என்னென்ன சிக்கல் வரும், இது பொதுமக்களுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு செய்கிறதா வழக்கம். ஆனால் இப்போ SIR திடீர்னு என்ன ஒரு மாதத்துக்குள்ள 6,36,00,000 வாக்காளர் இருக்காங்க. இன்னும் புது வாக்காளர் வேற இருக்காங்க. இத்தனை பேரையும் நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்மளால இது செய்ய முடியுமா? ஒரு ஆபீசரை காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அதுக்குன்னே டெபிட் பண்ணா கூட ஒன்று முடியாது. ஆனா இப்போ டீச்சரை போட்டிருக்காங்க, வில்லேஜ் ஆபீசரை போட்டிருக்காங்க, அவங்க எல்லாம் 5 மணிக்கு மேலதான் வராங்க. அதுலயும் கொடுமை என்னன்னா, ஆபீசர் தான் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு ஆளுங்கட்சியுடைய திமுக காரங்க கூடயே போறாங்க. ஒரு சிலர் நீங்க வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. அந்த BLA இல்லை, அந்த BLO ஆபீசரே இல்லை, திமுக காரங்க தான் அந்த 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 ஃபார்மெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி மக்களுக்கு அது தடங்கள் இன்றி கிடைக்கும்? அப்ப இந்த ஒரு மாசத்துக்குள்ள இவ்வளவு சிக்கலையும் சந்திச்சு இந்த ஃபார்மை வாங்கிட்டு போய் இதை எப்படி ஃபில்அப் பண்ணது தெரியாம கிராமத்தில் உள்ள ஏழைகள், அன்றாட கட்சிகள் என்ன தெரியும்? நீங்க உங்களுக்கே நீங்க பத்திரிக்கையாளரே வாங்கி பாருங்க, உங்களுக்கே தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு சொல்லி. அவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ் ஒரு மாசத்துல பண்ணுங்க. நீங்க பண்ண வேணாம்னு நாங்க சொல்லல. போதிய அவகாசம் இல்லை, காலம் பத்தாது. 26 தேர்தல் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு மாசத்துக்குள்ள நீங்க பண்ணிட்டு இன்னைக்கு எனக்கு ஓட்டு இல்லை, நாளைக்கு ஓட்ட கேன்சல் பண்ணிட்டாங்க, நாளைக்கு நான் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து அது அக்செப்ட் ஆனா தான் எனக்கு ஓட்டு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு நிச்சயமற்ற தன்மை மக்கள் இடத்துல இருக்கு, வாக்காளர் மத்தியில இருக்கு. நமக்கெல்லாம் ஒரு உரிமை அரசு, இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு உரிமை கொடுத்துருக்கிறது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையை தொட்டு பார்ப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றுதான் உச்ச நீதிமன்றம் பல வழக்குகளில் சொல்லியிருக்கு. பேசிக் ஸ்ட்ரக்சர், பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்க தொடக்கூடாது. நீங்க என்ன வேணாலும் சட்டத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க, நிறைவேற்றுங்க, தீர்மானம் போடுங்க, இது வேணாலும் பண்ணுங்க. ஆனா அந்த அடிப்படை உரிமையை பாதிக்காம இருக்கணும். அப்ப நமக்கு அடிப்படை உரிமை 19 என்ன சொல்றது? நமக்கு வாக்குரிமை இருக்கு. அந்த வாக்குரிமையை நமக்கு இருக்கும்போது நம்மளை கேட்காமலே நம்மளுடைய வாக்குரிமையை எப்படி நீக்க முடியும்? இன்றைய பொருள்ல எல்லாருக்குமே, உங்களுக்கு தான் எல்லாருக்குமே தான் ஆசை கிடையாது. இன்னைய நிலைமை இந்த நிமிஷத்துல இந்தியாவில் உள்ள இந்த தமிழ்நாட்டில் உள்ள யாருக்குமே வாக்கு கிடையாது. நீ அதை நம்ம பார்த்து அதை கொடுத்து அந்த அப்ளிகேஷனை வாங்கி அவங்க ப்ராசஸ் பண்ணி அது அக்செப்ட் பண்ணா தான் நமக்கு ஓட்டு. சாமானிய மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தாவேக்கா நடவடிக்கை இதுக்குத்தான் எங்களுடைய தலைவர் நேற்று நீங்க அது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்கெல்லாம் இளைஞர்களா இருக்கீங்களே, உங்களுடையதான் பாதிக்கப்படும். அந்த ஓட்டெல்லாம் தாவேக்காக்கு வர ஓட்டு. ஆகையினால் இங்க எல்லாரும் கூட போய்
பயப்படாம அந்த அதிகாரிகள் இடத்துக்கு ஃபார்முகளுக்கு உதவி செஞ்சு அந்த ஃபார்ம் வாங்கி அந்த மக்களுக்கு அதை எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து, அதே மாதிரி இந்த ஆன்லைனில் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க கூடயே இருக்கணும். அந்த ஒரு மாசமா அந்த ப்ராசஸ் முடிவு வரைக்கும் கூடயே இருந்தால் தான் நம்ம ஓட்டை நம்ம தக்க வைக்க முடியுங்கிற ஒரு நிதர்சனமான உண்மையை எடுத்து சொல்லியிருக்காரு. இதை நாங்கள் தொண்டர்கள், தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள்லேருந்து தோழர்கள்லேருந்து மாவட்ட நிர்வாகிகளிலிருந்து பேரூராட்சி நிர்வாகிகளிலிருந்து மாநில நிர்வாகி வரைக்கும் இந்த பணியை செய்யணும். இதை செஞ்சால்தான் இதை நீங்கள் பத்திரிகைக்காரங்களாம் ஊடக நபர்களாம் இதெல்லாம் எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி இது இந்த நேஷனல் நியூஸ் ஆகும். அதாவது வந்து இவ்வளவு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கக்கூடாது ஒரு மக்களுக்கு. நம்ம வேலைக்கு போவோமா, குழந்தைகளை படிக்க வைக்குமா, ஸ்கூலுக்கு போவோமா, இந்த வேலையை பார்ப்போமா, ஓட்டு போடுவோமா, இவ்வளவு சிக்கலை வச்சுக்கிட்டு இந்த ப்ராசஸ் பண்ணுறது வந்து ஒரு வேலைப்பழு ஜாஸ்தி. நீங்கள் மாற்ற நீங்கள் தேர்தல் சீர்திருத்தம் பண்ணுங்க, வேணான்னு யாரும் சொல்லலை. நீங்கள் போலி வாக்காளர் நீக்குங்க, தவறு இல்லை. அதே மாதிரி எக்ஸஸாக ஓட்டு போடணும் நீக்குங்க, தவறு இல்லை. ஆனால் அது முறைப்படுத்தி போதிய அவகாசம் கொடுத்து செஞ்சிருக்கணும். அது செய்யலைங்கிறதா தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடையது. அதனால தான் நாங்கள் எதுக்குறோம். நீங்கள் இதை ப்ரெசன்ட் பண்ணணும். எங்களுடைய கவலையெல்லாம், எங்களுடைய தலைவருடைய கவலையெல்லாம் தமிழக மக்களுடைய இதுவரை வாக்களித்த மக்கள் நியாயமாக சட்டப்பூர்வமாக வாக்களித்த மக்களுடைய வாக்குகள் சிதறக்கூடாது, தவறக்கூடாது. அதே மாதிரி புதிய வாக்காளர்களை அத்தனை பேரையும் சட்டத்திற்கு உட்பட்டு அந்த வரம்புக்கு உட்பட்ட அந்த வாக்காளர்களை ஒரு ஓட்டு கூட விடாமல் நீங்கள் பதிவு செய்து அவர்களுக்கு வாக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்ற இரண்டு விஷயத்தில் நாங்கள் முனைப்போடு இருக்கிறோம். இதைத்தான் நாங்கள் நீங்க செய்யலாம். திமுக நீங்க யாரு வேணா கூட போலாம். நீங்க அசிஸ்ட் தான் பண்ணணும், இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அதாவது ஃபார்ம் பூரா நீங்க வச்சுட்டு அவனை கொடுக்க மாட்டேன் அது செய்யக்கூடாது. நீங்க அசிஸ்ட் பண்ண தாராளம் போங்க, எல்லாரும் போகலாம். சோசியல் இருக்க ஒருத்தரோட போகலாம், பிரஸ்காரங்க கூட போகலாம். உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லலாம், ஏமா இதை இப்படி ஃபில்அப் பண்ணுமா, இதை வாங்கிட்டு வந்து கொடுமா சொல்லலாம், தப்பு இல்லை. அது ஒரு அதிகாரிக்கு சப்போர்ட் பண்றதுல நமக்கு வந்து அது ஒரு பொதுநலன் அந்த வேலையை செய்யலாம். பார்த்தனால இது யூடியூப்ல எத்தனை பாக்குறீங்க, நீங்க எத்தனை யூடியூப் பாக்குறீங்க? நாங்க பாத்துருவோம். அதுதான் தலைவர் சொல்றேன், பார்த்துட்டு கொடுக்கறதுனால இது செய்யக்கூடாது. ஏன்னா அரசியல் கட்சிகளுக்கு எல்லாருக்குமே இந்த பொறுப்புணர்வு இருக்கு. அப்ப யார் வந்தாலும் நீங்க வந்து இருந்து உட்கார வச்சுட்டு இந்த அதிகாரி உட்காருங்க சார், உங்களால இந்த அட்வைஸ் பண்ணுங்க. ஆனா எங்க வேலையை கிடைக்குங்க, ஃபார்ம் வாங்காதீங்க, நீங்க வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு வேண்டிய ஆளுங்க கொடுக்காதீங்க. அது செய்யக்கூடாது, தவறு.